அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் ரமதான் எப்படி போய்கிட்டு இருக்குது? எங்களுக்கும் அல்ஹம்துலில்லாஹ் ரமதான் நல்லாவே போய்கிட்டு இருக்குது. நான் இன்றைக்கி கார்டனில் தான் இஃப்தாரி திறக்க வந்திருக்கோம். எப்படின்னா நான் ரெண்டு ஃபேமிலியாக வீட்டில் கூப்பிட்டு நான் இஃப்தாரி திறக்க எப்பயுமே வைப்பேன் வருஷம் பூரா. ஆனால் இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாரையும் கூப்பிட்ருவோம். மொத்தமாக கூப்பிட்டு வச்சாக்க எப்படின்னா எல்லோரும் பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். எப்போயாவது தானே எல்லோரும் எல்லாமே பார்க்குறோம். அப்படின்றதுனால நான் மொத்தமாக எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டேன். ஒரு 32 பேர்கிட்ட வராங்க எங்கள் ஃபேமிலி. அது வீட்லேயும் இடமும் பத்தாது. சரி, அதனால் நம்ம கார்டனில் வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். ஆனால் என்ன ஆகிடுச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை மழை இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஆனாலும் சரி வைக்கலாம் அப்படின்ட்டு வந்தாக்கா அவ்வளோ ஜனம். என் வாழ்க்கையில் இவ்வளோ வருஷமாக நான் கார்டனில் போய் ஃபங்க்ஷன் பார்ட்டி எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இவ்வளோ ஒரு ஜனத்தை நான் அந்த கார்டனில் பார்த்ததில்ல. ராஷிதியா கார்டனில் அங்கே பாருங்கள், ஒயிட்டாக இருக்குல்ல, எல்லாம் தஸ்தர்கான் அவங்கவுங்க இடத்த பிடிச்சி வச்சுருக்காங்க. சரி, இங்கே தான் மழை வரும், நம்ம பிரிட்ஜுக்கு கீழே போய் உக்காந்துடலாம். இப்போவே மழை நமக்கு வந்தாலும் அங்கே நம்ம தூக்கிட்டு போவோம். நாங்கள் கொஞ்சம் கம்மியாக வரும். அது மாதிரி ஒரு டைம் நாங்கள் செஞ்சுருக்கோம். அதனால் பிரிட்ஜு கீழே போய் உக்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்ஜு கீழே எங்கள் சாமான்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே அங்கே 2-3 ஃபேமிலிங்க அதே மாதிரி தசரகான விரித்து விட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அங்கே இடம் வேணும்ல, விரிச்சிட்டாங்க. சரி, நாங்களும் விரித்து உக்காந்துட்டு ஜூஸ் நம்மளே போட்டுருவோம் அப்படின்ட்டு ருவாப்ஸா நாங்கள் இங்கேயே செஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரூட் வெட்டிக்கிட்டோம், ருவாப்ஸாம் போட்டுக்கிட்டோம். பாக்கி எல்லாம் டாக் ஆஃப் டவுன்லேருந்து ஆம்பூர் மட்டன் பிரியாணி, கஞ்சி, வெங்காய பஜ்ஜி எல்லாம் நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அவங்க ஒரு ஸ்வீட்டோடு சேர்த்து கொடுத்துட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல விதமாக நாங்கள் நோன்பு திறந்தோம். மழையே வரல சுத்தமாக. இவ்வளோ பேருக்கு வீணாக போயிருக்கோம். அவ்வளோ ஜனம் பார்த்திங்களா, எவ்வளோ பெருசாக அவங்க தஸ்தர்கான் விரிச்சிருக்காங்கன்ட்டு. அது மாதிரி நிறைய பேர். எப்படி தான் இவ்வளோ பேர் அந்த பார்க்குக்கு வந்தாங்கன்னு தெரில. அவ்வளோ பேர் அன்னைக்கு ஃபுல் பார்க்கு நொம்பிடுச்சு. எப்படியும் 2000 பேர்கிட்ட இருந்தாலும் இருக்கும். அவ்வளோ பேர் அங்கே. அல்ஹம்துலில்லாஹ் மாஷாஅல்லாஹ் இந்தமாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பேர். அதுவும் என்னென்னா எல்லாம் ஆம்பளைங்க ரொம்ப அந்த மாதிரி இருந்தாங்க. ரொம்ப நல்லா போச்சு. சாப்பிட்டோம். எல்லோரும் கூப்பிட்டவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க. இஃப்தாரி நல்ல விதமாக திறந்தோம். மழையே இல்லை சுத்தமாக. நல்லா இஃப்தாரி திறந்தோம். டாக் ஆஃப் டவுன்லேருந்து பிரியாணி, அப்புறம் தொழுதும். என் பெரிய பையன் தான் மகரிப் தொழு வச்சாப்புல. கஞ்சி, ஃப்ரூட்டு, ஜூஸு, பாக்கி பஜ்ஜிங்களை எல்லாம் வச்சு நோன்பு திறந்துட்டு சரி நம்ம மகரிப் இங்கே தொழுதுடலாம். அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆயிடுச்சுல, அவ்வளோ தூரம் போக முடியாது. அதனால என் பெரிய பையன் எல்லாத்துக்கும் மகரிப் தொழுவை அங்கேயே பாய் போட்டு நிப்பாட்டிட்டான். இப்போ நாங்கள் மகரிப் தொழுது முடித்த உடனே சரி நம்ம பிரியாணியும் சாப்பிட்ருவோம், சூடாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டோம். சாப்பிட்டோம். எல்லாம் நல்ல விதமாக சாப்பிட்டோம். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா கார்டனில் நாங்கள் உக்காந்த சைடு பூரா கரண்ட் இல்லை, லைட் இல்லாமல் போயிடுச்சு. என்னான்னு கேட்டதுக்கு சொன்னாங்க லைட்டு வீணாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் அவங்கவுங்க ஃபோனை லைட்டு வச்சு அப்படியே சாப்பிட்டாச்சு. ஏன்னா அப்புறம் லைட் இல்லை, அப்புறம் வேறு லைட் அந்தாண்ட சைடில் இருக்குது, அந்த பக்கம் போய் ஆகணும். சரி இங்கேயே உக்காந்துடலாம் அப்படின்ட்டு. அங்கெல்லாம் இருக்குது பாருங்கள், நாங்கள் உக்காந்த இடத்துல மட்டும்தான் இல்லை. இஷா தொழுதுட்டு தராபியா தொழுதுட்டு அப்படியே பர்ச்சேசிங்க்கு கிளம்ப போகிறோம். இதே மாதிரி நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரையும் கூப்பிட்டு நோம்பில் இந்த மாதிரி தாவத் கொடுங்க. இஃப்தாரிக்கு எல்லோரும் சந்தோஷமாகிடுவாங்க. உங்களுக்கு நன்மையும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். இதே மாதிரி உங்களுக்கு இந்த நோன்பு இஃப்தாரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம குக்கிங் பை நிஷா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் ரமதான் கரீம்.
நாங்கள் அங்கே தராபியா தோல்து பிடிச்சிட்டு சரி சாய் குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பாருங்க டாக் ஆஃப் டவுனில் வந்து சாய் குடிக்க வந்துட்டோம். சாய் குடிச்சிட்டு எல்லாருமே ஃபேமிலி பூராவே வந்தோம். வந்து சாய் குடித்தோம். சாய் குடிச்சிட்டு சரி நம்ம இதோட பர்ச்சேசிங்க்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்ச்சேசிங் கிளம்பிட்டோம். இந்த பாருங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். இந்த கடையோட அட்ரஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. செம்மையாக இருக்குது. விலை கேட்டு நல்லா வாங்கலாம். நல்லா இருந்துச்சு. காட்டனில் பாகிஸ்தானி ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்குது. பர் துபாயில் தான் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் நல்லா வாங்கிக்கோங்க. எப்படின்னா அங்கேயே பார்க்கிங் இருக்குது. நீங்கள் அங்கே பார்க்கிங் போட்டுட்டு நீங்கள் நல்ல விதமாக வாங்கிட்டு வரலாம். दुपट्टा भी अच्छा है. இது நல்லா இருக்கு பாருங்க. ये बहुत चल रहा है. இது நல்லா இருக்கு பாருங்க. ये सेम कैटलॉग का सेम रेट है. ये सब 170 का 50 देंगे. 150 ஓகே ஓகே. நீ பார்க்குறியா? இது வெள்ளையும் நல்ல எனக்கு வெள்ளை பிடிச்சிருக்கு. இங்கே வர ये भी डायमंड वर्क. ஏ दुपट्टा पर ये दुपट्टे पे भी वैसी है. இது வந்து பர் துபாயில் நெக்ஸ்ட்டு சொன்னால் பர் துபாய் இது இருக்குது. பார்க்கிங் கீழே இருக்குது. நீங்கள் ஆராமல் வரலாம் பார்க்கிங்க்கு. இந்த மாதிரி எல்லா கடையும் ட்ரெஸ்ஸு கடை பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. இங்கே பார்த்து நீங்கள் ஆராமல் வாங்கலாம்.